வணக்கம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்னா என்னென்ன மாதிரியான மொபைல் ஆப்ஸ்லாம் இருக்குது, என்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அது கூட சேர்த்து வேர்ல்டில் இருக்கிற டாப் கம்பெனிஸ் எந்த மாதிரியான ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி அவங்க மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணாங்கிறதையும் போனஸாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் தினேஷ்குமார், நான் ஒரு ஆப் டெவலப்பர். ஆனால் டெக் ஸ்டார்ட் அப் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆப்னா என்னன்னு காமனாக எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். மொபைல் டிவைசஸ் சச் அஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் மொபைல் ஆப். அண்ட் இந்த மொபைல் ஆப்ஸை பில்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். இதில் டிசைனிங், டெவலப்மெண்ட், டெஸ்டிங், டிப்ளாய்மெண்ட்னு சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் இந்த மொபைல் ஆப்ஸ் மோஸ்ட்டாக 2 பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆண்ட்ராய்டு அண்ட் iOS. இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சிச்சுவேஷனில் மொபைல் ஆப்ஸ் நிறைய பேர்த்தோட லைஃப்பில் டெய்லி ரொட்டீனாகவே இருக்குது. லைக் காமர்ஸ், சோஷியல் மீடியா, பேங்கிங் அண்ட் எஜுகேஷன் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் ஒரு ஸ்டாட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆவரேஜ் மொபைல் யூசர் ஒரு நாளைக்கு 10 மொபைல் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அண்ட் ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 30 ஆப்பையாச்சும் ஓப்பன் பண்ணி பார்த்துறாங்கன்னு சொல்லுது. ஸோ இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டலால் ஒரு பிஸ்னஸ் மொபைல் ஆப் இல்லாமல் அவங்களால மார்க்கெட்டுக்குள்ளேயே வர முடியாது. அப்படியே அவங்க வந்தாலுமே அவங்க ஃபால் ஆகிறதுக்கு இங்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மொபைல் ஆப் இன்றி அமையாது பிஸ்னஸ். டோட்டலாக 3 டைப் ஆஃப் மொபைல் ஆப்ஸ் இருக்குது. நேட்டிவ் ஆப்ஸ், கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ், ஹைப்ரிட் ஆப்ஸ். நேட்டிவ் ஆப்ஸ் சிங்கிள் பிளாட்ஃபார்முக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணக்கூடிய ஆப்ஸ் தான் இந்த நேட்டிவ் ஆப்ஸ். இதர் ஆண்ட்ராய்டு இல்லைனா iOSன்னு பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக நம்மளால இங்கே பில்ட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டு நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் ஜாவா அண்ட் காட்லின். அண்ட் இதுக்குன்னு தனி ஃப்ரேம் ஒர்க்லாம் கிடையாது. இதை டெவலப் பண்ணுறதுக்கு கூகுளுடைய அஃபிஷியல் ஐடியான ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் iOS நேட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் ஷிஃப்ட் அண்ட் Objective-C. அண்ட் இதை டெவலப் பண்ணுறதுக்கு Xcode யூஸ் பண்ணுவாங்க. இது ஆப்பிளுடைய அஃபிஷியல் ஐடி. அண்ட் நேட்டிவ் ஆப்ஸுடைய அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களால் அந்த டிவைஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையுமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறனால உங்களால் ஸ்மூத்தரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கொடுக்க முடியும். அண்ட் இதில் டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. அது என்னென்னா, இதில் டெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ஹையராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் 2 பிளாட்ஃபார்மில் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் டெவலப்மெண்ட் டைமுமே வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர் டு கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ். அண்ட் நீங்கள் டாப் நேட்டிவ் ஆப்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் அவங்க ஆண்ட்ராய்டுக்கு காட்லின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் iOS ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூகுள் மேப்ஸ் அவங்க ஆண்ட்ராய்டுக்கு ஜாவா யூஸ் பண்ணியிருக்காங்க, iOSக்கு ஷிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் சிங்கிள் கோட் பேஸை யூஸ் பண்ணி போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல ரன் ஆகக்கூடிய ஆப்ஸ் தான் இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ். இங்கே சிங்கிள் கோட் பேஸுங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் கோட் பண்ண போதும் உங்களால் அதை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் டெப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு சில பாப்புலரான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ், Xamarin. ஃப்ளட்டரில் டாட்டுங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா கூகுள். அண்ட் ரியாக்ட் நேட்டிவில் ஜாவா ஸ்கிரிப்டுங்க லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் கோட் பண்ண முடியும். அண்ட் இதை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா மெட்டா என்று அழைக்கப்படக்கூடிய ஃபேஸ்புக். அண்ட் Xamarin இதில் C# லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்மளால கோட் பண்ண முடியும். அண்ட் இதை டெவலப் பண்ணவங்க மைக்ரோசாஃப்ட். அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சிங்கிள் கோட் பேஸாக இருக்கனால நம்மளால டெவலப்மெண்ட்டை ஃபாஸ்ட் ஆக்க முடியும். அண்ட் காஸ்ட்டையுமே ரெடியூஸ் பண்ண முடியும். அண்ட் நேட்டிவ்க்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸை நம்மளால இதில் கொடுக்க முடியும். அண்ட் இதில் சில டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. நேட்டிவில் நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் நம்ம ஆக்சஸ் பண்ணிட முடியாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு இதில் இருக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்மில் பண்ண டாப் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்டாக பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கூகுள் பே ஃப்ளட்டரில் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம டெய்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் ரியாக்ட் நேட்டிவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் IT டூல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் Xamarinல பண்ணியிருக்காங்க. ஹைப்ரிட் ஆப்ஸுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் மொபைல் அண்ட் வெப் ஆப்ஸ். இது எசென்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் அதை ஒரு மொபைல் செல்லில் ரேப் பண்ணி அதை மொபைல் அப்ளிகேஷனாக மாற்றிருப்பாங்க. அண்ட் ஹைப்ரிட் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, Ionic. இது ரியாக்ட், ஆங்குலர் அண்ட் வியூங்கிற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்மளால கோட் பண்ண முடியும். ஹைப்ரிட் ஆப்புடைய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டர் அண்ட் சீப்பர் டெவலப்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். அண்ட் இதுவுமே உங்களுக்கு சிங்கிள் கோட் பேஸாக இருக்கனால இது ஈஸி டு மெயின்டைனாக இருக்கும். ஹைப்ரிட் ஆப்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண டாப் அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வாட்ச். இதை Ionic யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கமிங் டு த கன்க்ளூஷன், ஹை பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஸ்க்காக நேட்டிவ் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ஆப் எஃபிஷியண்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் குயிக்கராக உங்கள் டெவலப்மெண்ட்டை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹைப்ரிட் சூஸ் பண்ணுங்க. பட் ஐ ப்ரிஃபர் நேட்டிவ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸ். இன்னைக்கான கண்டென்ட் இவ்வளோ தான். அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம டீப்பராக டைவ் பண்ணலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ரெக்வஸ்ட் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.